அவன் வீட்டுக்கு வெளியிலேயே செடி வைக்க இடம் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பில்டர் என்னடானா வீட்டுக்குள்ள ஒரு கால் சென்டர் இடத்த செடி கொடிகளை வச்சு அழகு பார்க்க விட்டு கொடுத்துருக்காருங்க. இந்த அழகான வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தரலாம் வாங்க. இது மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டூப்ளக்ஸ் டைப் வீடு. ஒரு சூப்பரான எலிவேஷனோட ஈச்சர் வண்டியை நிப்பாட்டுற மாதிரியான பார்க்கிங் அளவை கொடுத்து நீளமான சிட் அவுட் ஸ்பேஸ்ல வீட்டுக்குள்ள போற மாதிரி அமைச்சிருக்காருங்க. ஸ்பேசியஸான லிவிங் ஹால்ல சூப்பரான ஃபால் சீலிங், டிவி யூனிட், பூஜா கேபின் அமைச்சு ஹாலோட வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய பிரெஞ்ச் டோர் டைப்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். பெட், தலகாணி, ஒரு சில துணிமணிகள் இருந்தா போதும். மத்தபடி ரூமுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க. அடுத்தது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற டைனிங் கம் கிச்சன். வீட்டோட மகாலட்சுமிக்கு ஏற்ற மாதிரி மாடுலர் கிச்சனை பிளான் பண்ணிட்டாங்க. டைனிங்ல இருந்து கிளாஸ் டோர்ஸ் வழியா இதுக்குள்ள வரும்போது தாங்க இந்த வீட்டோட சம்பவமே காத்திருக்குது. சேஃப்டி கிரில், டஃப் அண்ட் கிளாஸ், ஜாலி கிளேயோட செடிகளாலும் லைட்டிங்ஸாலும் இந்த இடத்த அலங்கரிச்சிருக்காங்க. பேர் கிரில்ஸ் ஃபேனா இருந்தா நீங்க விருப்பப்பட்ட வெட்டிக்கிளிகளையும் பட்டாம்பூச்சிகளையும் இதுக்குள்ள விட்டுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஒரு லான் ஸ்பேஸோட இங்க 2 பெட்ரூம்களை கொடுத்திருக்காங்க. சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற இந்த பெட்ரூமுக்கு தேவையான காட்டு, கபோர்டு, டிவி யூனிட், ஃபால் சீலிங்னு பிரைவேட் பால்கனியோட செம்மையா பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு ஊஞ்சலை மட்டும் சீலிங்ல கட்டி தொங்க விட்டா இந்த பால்கனியோட பிறவி பலனே ஃபுல்ஃபில் ஆயிருங்க. அடுத்ததான் முக்கியமான பெட்ரூம், 3வது பெட்ரூம். வீட்டோட வடமேற்கு பகுதியில் வேற லெவல்ல கிங் சைஸ்ல பிளான் பண்ணிருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவுல நல்லா ஸ்பேசியஸா கொடுத்து கட்டுல கச்சிதமா மிடில்ல வர மாதிரி கொடுத்திருக்காருங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த வீடு சேல் ஆயிருச்சு. நிதானமா வீடியோ பார்க்கணும்னா கீழே உள்ள லிங்கை டச் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான வீட்டோட வீடியோல சந்திக்கலாம். நன்றி.